தமிழ்நாட்டில் மட்டும்தான் விபூதி அபிஷேகம். நடராஜருக்கு எத்தனை விதமான அண்ணாவா பால், தயிர், இளநீர் எல்லாம் இருந்தாலும் கூட முதல்ல அவர் திருநீரில் படுகிற அபிஷேகம் எது தெரியுமா? இந்த பஸ்பமாகிய திருநீர் தான் முதல் அபிஷேகம். மயான சாம்பல், இறந்தவருடைய பிணச்சாம்பலை எடுத்து நடு நிசியில 1 மணிக்கு மேல அதை கொண்டு வந்து காசிலையும் உஜ்ஜயினி என்கிற மகானேஸ்வரருடைய ஆலயத்துல ஒரு பெரிய பொட்டலமா கட்டி சாமி மேல அப்படியே பவுடர் அடிக்கிற மாதிரி கட்டுவாங்க. அப்படி மேல அந்த சாம்பலை வாங்கி பூசினா அவ்வளவு மனம் கமன்னு இருக்கும். எங்கேயாவது எலும்பும் தோலும் நரம்பும் அப்படி மயான சாம்பல் எங்கேயாவது மணக்குமா? அங்க வாங்கி பூசி பாருங்க. ஏன் தெரியுமா? பெருமான் மேல பட்டு வர்றதுனால அந்த மயான சாம்பல் திருநீராக மாறிய அற்புதம் சைவ சமயத்துல இருக்கு. வாங்கி பூசி பாருங்க. எத்தனை துன்பம் வந்தாலும், எவ்வளவு கண் திருஷ்டி, பிள்ளி, சூனியம், பேய், பசாசு, அடல், பாம்பு, பூதம், பயம் இது வந்தாலும் ஒரு சிட்டிகை எடுத்து ஆளவாயார் பெருமானுடைய பஞ்சாயத்துல சொல்லி பூசினீங்கன்னா உங்களுக்கு பக்கத்திலேயே வீரபத்திரரும் காலபேரரும் துணையா நிற்பாங்க. உலகத்துல உள்ள எல்லாரும் இப்படித்தான் பிறந்து வாழ்ந்து இறக்கணும்னு விதியை எழுதி அனுப்புவதாக சொல்லப்படும் பிரம்மாவும், அவர்கள் வாழும் காலத்துல அவர்களை காப்பதாக சொல்லப்படும் விஷ்ணுவும் அவரவர் செய்த புண்ணியத்தின் பயனாக இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பதவி என்பதை மறந்து நாமே இதை செய்கிறோம் தவறா புரிஞ்சுக்கிட்டதாலேயும் அவர்களின் புண்ணிய கணக்கு காலியாகி விட்டதாலேயும் மறுபடியும் இந்த உலகத்துல வந்து பிறந்து கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாமே இப்படி மறுபடி பிறந்து இறந்து கஷ்டங்களை அனுபவிக்கும் போது, நடராஜா நீ என்னையும் ஒரு ஆளா மதிச்சு உன் அடியார் பெருமக்களோடு சேர்த்து இது நாள் வரைக்கும் உலக விஷயங்கள்லேயே மனதில் செலுத்திக்கிட்டு இருந்த என்ன உன் தூக்கிய திருவடியை நினைக்கும்படி காந்தம் இரும்பை இழுப்பது போல இரும்பு மாதிரி இருந்த என்ன இழுத்தது எவ்வளவு பெரிய அதிசயம். எழுத்து விதிக்கை விதியே அளிக்கும் என் ஈசா அம்மாள் அழித்து பிறப்பிப்பை மாலையனோரை அம்மக்கள் நிற்க குளுத்தவரோடு உன் பாதத்தை நோக்கி குறுக என்னை இழுத்தது எவ்வாறு சொல் வெள்ளையுள்ளாடும் இறைவரை. திருவாவடுதுறை ஆதீனத்து 3வது குருமூர்த்திகள் ஸ்ரீ அம்பலவான தேசிகர் அருளி செய்த அதிசய மாலை.